சில்லு சில்லுன்னு சென்னை போயிட்டு சம்மர் வந்துச்சா, சூடு அதிகமாயிட்டு இருக்கா, உடம்புல மட்டும் ஆயிட்டு இருக்கா, உங்க மைண்ட்ல கூட சூடு ஆயிட்டு இருக்கீங்களா? நான் என்ன சொல்றேன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கீங்களா கேட்டேன். கை இல்லைன்னா காலில் முக்கியமா சில்வரி பிளேக்ஸ் அனுவோம். அப்படியே ஒரு திக்கா வந்து ஒரு தூள் வந்து ஒரு கலர் மாதிரி சம்டைம்ஸ் சில்வரியா இருக்கும், பட் கருப்பா இருக்கவங்களுக்கு ஒரு திக்கா தோல் ஏஞ்சி வந்துட்டு இருக்கும், அரிப்பு வரும். அது கால்ல இருந்து கைகளுக்கும் உடம்பு கூட வரலாம். தோல் நோய் ஏன் வருதுங்க? அது முக்கியமா சொரியோசிஸ் டயக்னோசிஸ் ஏன் வருது? நிறைய ரிசர்ச் போயிருக்கு. இதுக்கு பின்னாடி ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபங்கஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னா இது வரைக்கும் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் அண்ட் பாக்டீரியா வைரஸ் என்ற எவிடன்ஸ் எதுவும் வரல. அப்போ இது இன்ஃபெக்ஷன் கிடையாது. அப்போ வேற என்ன அலர்ஜியா இருக்குமா? எஸ், அங்கதான் மெயின் ரிசர்ச் பாயிண்ட் இருக்கு. இப்போ சொரியாசிஸ்க்கு மருந்துங்க இருக்கு, ஆயின்மெண்ட்ஸ் இருக்கு, கண்டினியூஸா யூஸ் பண்ணா ஒரு 20-30 நாள்ல சரியாயிடும். ஆனா எல்லாருடைய கம்ப்ளைண்ட் அதை விட்டுட்டா திருப்பி வருது சார் அப்படின்னுவாங்க. ஸோ என்ன பண்ணலாம்? அப்போ உடம்புல எத்தனையோ அலர்ஜிஸ், ஆர்டிகேரியா, இந்த தும்மல் அலர்ஜி, அலர்ஜிக் ரைனைட்டிஸ், ஃபுட் அலர்ஜி, இந்த ஃபிஷ் சாப்பிட்டா, கோதுமை பால் சாப்பிட்டா, பிரான் சாப்பிட்டா, சில பேருக்கு ஏதாவது மாத்திரை மருந்து வேக்சின் ஏதாவது போட்டாலே உடம்பெல்லாம் அலர்ஜி ஆகிறதுக்கோ இல்லைன்னா குடல் அலர்ஜி ஆகி வாந்தி பேதி வரத்துக்கோ, பிபிஏ லோ ஆகி இல்லைன்னா வாய் உதறெல்லாம் கூட வீங்கி போற அலர்ஜி கூட வந்திருக்கு, பார்த்துருக்கோம்.